இதான் அந்த புக்கு. அப்போ நாங்கள் படிக்கிறப்ப இருந்த புக்கு. சரியா? நிகழ்தகவு பரவல்கள். ஒரு வாழ்க்கையில் நமக்கு வெற்றி தோல்வி அப்படின்ற 2 விஷயம் வாழ்க்கையில் இருக்கும். நம்ம எதிர்பார்க்குறது வெற்றி, நமக்கு எதிர்பார்த்த விளைவு இல்லாமல் மாறா கிடச்சிச்சின்னா அது தோல்வி. சரியா? இப்போ ஒரு நிகழ்ச்சியோட வெற்றி வாய்ப்போட நிகழ்தகவு வெற்றிக்கான சாதகமான வழிகளின் எண்ணிக்கையால் டிவைட் ஆயிடுச்சுன்னா மொத்தமாக இயலக்கூடிய வழிகளோட எண்ணிக்கையை பேஸ் பண்ணி வரும். ஒரு காயினை நம்ம சுண்டுறோம்னா 2 தான். ஒரு விளைவு ஹெட்டு, இன்னொரு விளைவு டெயில், பூவா தலையா. எனக்கு பூ வேணும் அப்படின்னா மற்றவனுக்கு அது தலையா விழுகும். நம்ம நிறைய கிரிக்கெட்டு போட்டிகள்லாம் டாஸ் போட்டுட்டு தான் யார் என்ன கேட்குறாங்களோ அது பேட்டிங்கா பவுலிங்கா அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணி விளையாட்ட ஆரம்பிக்கும். காயின் டாஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். இப்போ Q அப்படின்ற நிகழ்ச்சி தோல்விக்கான நிகழ்தகவு. இதை 1 - Pயும் சொல்லலாம். நம்ம எல்லா நிகழ்ச்சியிலுமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி தோல்வி 2யுமே கூட்டும்போது நமக்கு 1 கிடைக்கணும். அதாவது மொத்த நிகழ்தகவு அல்லது கூட்டு நிகழ்தகவு என்னவா கிடைக்கணும்னா 1. அப்போ P + Q =